வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட் படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் கோகுல் பினாய், படத்தினுடைய எடிட்டர் முத்தையன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சதீஷ் ரகுநந்தன் மற்றும் வான். அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறவங்க கலையரசன், அம்மு அபிராமி, சாண்டி மாஸ்டர், ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன், ஜனனி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, பல பேருடைய வாழ்க்கையில தினசரி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். ஆனா அதை பத்தி எதிர்த்து கேட்கறதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் தானே, தினசரி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை தட்டிட்டு அப்படி போயிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய சொசைட்டில எவ்வளோ பெரிய மாற்றங்களையும் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பின்னாடி பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது அப்படின்றத ஒரு சொசைட்டிக்கான ஒரு பாலிடிக்ஸை கலந்து எடுத்திருக்கக்கூடிய படமா தான் இது அமைஞ்சிருக்குது. மொத்தத்துல ஒரு 4 கப்பல், அந்த 4 கப்பலினுடைய லைஃப் சைமல்டேனியஸா ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் சேர்ந்து ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும். அதுதான் இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி. ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் படத்துல லீட் ரோல்ல நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு கப்பலா தான் சொல்லி ஆகணும். கலையரசன் சோஃபியா ஒரு பேரு, அண்ட் அதே போல பாத்தீங்கன்னா அம்மு அபிராமி, சாண்டி மாஸ்டர் ஒரு பேரு, கௌரி கிஷன் அண்ட் ஆதித்யா பாஸ்கர் ஒரு பேரு, அப்புறமா ஜனனி மற்றும் சுபாஷ் அவங்க ஒரு பேர். ஸோ இந்த 4 பேருமே அவங்களுடைய லைஃப்ல தினசரி நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லயே நிறைய விஷயங்கள் ஏற்படும். ஸோ அது எல்லாத்தையுமே தட்டி போய் இல்லைன்னா இதனால அவங்க 2 பேருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ஃபைனலா இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகக்கூடிய விஷயமா இருக்கும். அதுதான் அந்த ஹாட்ஸ்பாட். ஸோ அந்த இடத்துக்குள்ள எல்லாருடைய லைஃப்பும் கனெக்ட் ஆகும்போது அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இது எவ்வளோ பெரிய ஒரு பாலிடிக்ஸ், அதாவது அரசியல்ன்றது நம்மள சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்குது. அதை நம்ம தான் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோடும் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பிற்காலத்துல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தள்ளி விடுறதுக்கான ஒரு அரசியல் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வெறும் எலெக்ஷன் ஓட்டு போட்டோன்றது மட்டும் அரசியல் கிடையாது. அதை தாண்டி நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய உணவா இருக்கட்டும், நம்ம பழகக்கூடியவங்களா இருக்கட்டும், நம்ம பார்க்குற ப்ரோக்ராமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் இருக்குதுன்றத ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்கக்கூடிய படமா தான் இந்த ஹாட்ஸ்பாட் அமைஞ்சிருக்குது. அண்ட் இதுல கலையரசனா இருக்கட்டும், ஆதித்யா பாஸ்கரா இருக்கட்டும், அம்மு அபிராமி, சாண்டி மாஸ்டர், கௌரி கிஷன் எல்லாருமே அவங்களுடைய 100% ஒர்க்கை கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துல ரொம்ப அமேசிங்கான ஒரு நாட், அதாவது அந்த ஸ்டோரி லைனை எடுத்திருக்கிறாரு விக்னேஷ் கார்த்திக் அவர்கள், படத்தினுடைய டைரக்டர். ஆல்ரெடி திட்டம் 2, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடியை படங்களை டைரக்ட் பண்ணவர் தான். எப்பவுமே அவருடைய ஸ்டோரியில ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதே யூனிக்னஸ் இந்த திரைப்படத்திலையும் இருக்குது. சொசைட்டி மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையோடும் ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்ற விதமா தான் இந்த கதைக்களம் அமைச்சிருக்கிறாரு. படத்தினுடைய எடிட்டர் முத்தையன் அவர்களுடைய வேலையை ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 4 பேர் அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொரு கதைக்கும் கனெக்ட் ஆகி போகும்போது அடுத்த கனெக்ட், அதாவது அடுத்த ஒரு பேர்ல டிஸ்கனெக்ட் ஆயிடுற விதமா இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நம்மளால ஈஸியா அந்த டிராவல் பண்ற விதமா தான் எடிட்டிங்கும் இருக்குது, ஸ்கிரீன் பிளேவும் அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே, அதாவது மெயினான லீட்ஸ் மட்டும் இல்லாம சுத்தி வரக்கூடிய சப்போர்ட்டிங் ரோல் எல்லாருமே அவங்களுடைய வேலையை பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ முழு பாராட்டும் இந்த படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களே போய் சேரும். அண்ட் இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.